முதல் நாள் நோன்பு பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்திருக்கேன்னா சென்னை அடியார் டிப்போ பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜிதே குரசானி ஃபீர் பள்ளிவாசலுக்கு தாங்க வந்திருக்கிறேன். ஸோ மாஷா அல்லாஹ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நோன்பு திறந்துட்டாங்க. ஸோ 1200 பேருக்கு நாங்கள் இங்கே கஞ்சி காய்ச்சி இங்கே சர்வ் பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வெளியே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வெளியே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய ரமலான் வாழ்த்துக்கள். ஸோ முதல் நாள் நோன்பு பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்திருக்கேன்னா சென்னை அடியார் டிப்போ பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜிதே குரசானி ஃபீர் பள்ளிவாசலுக்கு தாங்க வந்திருக்கிறேன். ஸோ இந்த மஸ்ஜித்க்கு தான் இன்றைக்கி வந்து முதல் நாளாக வந்திருக்கிறேன் நோன்பு திறக்கிறதுக்காக. ஸோ நிறைய வாட்டி போயிருக்கிறேன். மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மஸ்ஜித். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக நான் போயிட்டு நோன்பு திறக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் கைஸ். இந்த பள்ளிவாசலில் வந்து கார் பார்க்கிங் தென் பைக் பார்க்கிங் கூட இருக்குது. இந்த மஸ்ஜிதோட ஒசு செய்கிற இடம் ஸோ ஹவுஸ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டோங்க. இங்கே தான் வந்து நோன்பு திறக்கிறதுக்கான இடம் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 பீப்புள்ஸ் கிட்டே இப்போது உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 700 பீப்புள்ஸ் உட்காரதுக்கான இடம் இருக்குங்க. இப்போ வந்து நோன்பு திறந்துட்டாங்க. ஸோ நம்மளும் போயிட்டு நோன்பு திறந்துடலாம். اللهم لك صمت بك وعملت وعليك توكلت وعلى رزقك افطرت فتقبل مني بسم الله وعلى بركة الله بسم الله. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் ஹேண்டில் தான் இருக்குது. ஸோ நான் செல்ஃபியில் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி தான் தெரியும் சரிங்களா. ஸோ ரைட் ஹேண்டில் தான் நான் சாப்பிட்றேன். ஏன்னா மஸ்ஜிதில் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டா பக்கத்தில் இருக்கணும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நான் வந்து ரைட் ஹேண்டில் தான் சாப்பிட்றேன் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் ஜூஸ், வடை, தென் நோன்பு கஞ்சி, பேரிச்சப்பழம். ஸோ எல்லா மஸ்ஜிதிலும் இருக்கிற மாதிரி தான். ஸோ மட்டன் கைமா கஞ்சி. பிஸ்மில்லாஹ். ஆஹா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. டைம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ எத்தனை மணிக்கு ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மாஷா அல்லாஹ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நோன்பு திறந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நோன்பு திறந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா தொழுகைக்காக போகிறாங்க. ஸோ கீழே வந்து தொழுகைக்காக போகும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஃபாஸ்டிங்கு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் இப்போது நோன்பு திறந்து தான் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடையார் குராசானி பீர் மஸ்ஜித் அண்ட் தர்கா வக்ஃப் அடையாரில் உள்ள மிகப்பெரிய பள்ளி. இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் கிட்டத்தட்ட 1000-1200 பேருக்கு மேலே திறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்குண்டான எல்லா வசதிகளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ச்சியாக பல வருடங்களாக இந்த சிறப்பான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. 100 கிலோ 110 கிலோ ஆக்குறோம் டெய்லி. இங்கே மசூதி தொழுவதற்கான இடம் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் கீழையும் மேலேயும் சேர்த்து ஒரு 2000-2500 பேர் தொழுவதற்கு இடம் இருக்குது. நான் வந்து இந்த மசூதியினுடைய செக்ரட்டரி அப்துல் ஜலீல். இவர் மசூதியினுடைய தலைவர் ஹாஜி மீரான் மைதீன். அவர் மசூதியினுடைய துணைத் தலைவர் ஹாஜி அஷ்ரஃப் அலி. இன்னும் வந்து தொழுகை ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. மஸ்ஜித்குள்ளே போகும்போது இந்த துவா வந்து படிக்காமல் போகிறீங்க. அல்லாஹ் தஹ்லி அபாப ரஹ்மதிக். ஸோ இந்த துவா நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுடைய தொழுகை வந்து குபூலாக்குவான். ஸோ நம்ம உள்ளே போகும்போதே இந்த துவா படிச்சுட்டு நம்ம போகலாம். அல்லாஹ் தஹ்லி அபாப ரஹ்மதிக்கா. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நோன்பு திறந்துட்டு கீழே வந்துட்டாங்க. நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகலாம். மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் நோன்பு திறந்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் முபாரக். தென் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ஜித்தோட பேர் வந்து குராசானி பீர் மஸ்ஜித் அடியார் பஸ் டிப்போக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. மாஷா அல்லாஹ் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஸோ ஆஃபீஸில் போய் பர்மிஷன் கேட்டிருந்தேன். அவங்கள வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. கேட்ட உடனே மாஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லா ஹைர். ஸோ இந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப 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 நன்றி. ஜஸாக்கல்லா ஹைர். தென் வந்து இந்த மஸ்ஜித்தில் வந்து அவ்வளோ சூப்பராக நடந்துச்சு. இந்த நோன்புக்கான ஒரு ஏற்பாடு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் 400 பீப்புள்ஸ் அதுக்கு மேலே வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து தொழுறதுக்கான இடம் கூட மாஷா அல்லாஹ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். ஃபுல் ஏசி போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே வந்து அவங்க நோன்பு திறந்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பிளேஸ் இருந்துச்சு. நான் பார்க்கவே இல்லை சரியாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு போய்ட்டு நோன்பு திறப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
illallah